வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் மிக்ஸட் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ எறா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதை. கொஞ்சமாக லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எறாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க, நல்லா ஊறட்டும். எறாக்கு எப்படி மிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி தாங்க சிக்கன்லேயும் மிக்ஸ் பண்ணணும். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க, எலும்பு இருக்கக்கூடாதுங்க. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு, இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்குங்க. கூடவே சோயா சாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வைங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். மசாலாலாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டங்க. ஊறினதுக்கப்புறம் தாங்க அது நல்லா ஃப்ரை பண்ணப்போ நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உப்பு, பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ முட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுரு எறாவை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வறுக்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். பெருசாக இருந்தால் சீக்கிரமாக வேகாது. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு வரங்க. வேகமாக வச்சா கறி வேகாது. எறா ஒரு 7 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. சீக்கிரமாக வெந்துடும் எறா. குழந்தைங்களுக்கு மிளகாத்தூள் காரம் இல்லாமல் இந்த பெப்பர் தூள் போடுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வறுத்து கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிக்கனை வறுத்துக்கலாம். எறாவை எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி தாங்க சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். சிக்கன் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிக்கன் வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். முட்டை வறுக்கிறப்போ ரொம்ப முருகலாக வறுக்கக்கூடாதுங்க, தீஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லேசாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி முட்டை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி முட்டை வேகாமையும் எடுக்க வேணாம், முட்டையும் வெந்திருக்கணும், கருகவும் விடக்கூடாது. ரொம்ப ஈஸியானது தாங்க மிக்சர் ஃப்ரைட் ரைஸ். என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். இது ஹோட்டலில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. முட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் பாசுமதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன்.
சாதம் வந்து முழுசா வேகக்கூடாது. அரை வேக்காட்டில எடுத்து வடிச்சிடுங்க. அப்போ தான் கரெக்ட்டா இருக்கும். சாதமும் உடையாத வரும் கலர்றப்போ. ரைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணுங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சாதம் கலர்றப்போ கொழ கொழன்னு ஆயிடும். சாப்பாடும் நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. பார்க்கவும் நல்லா இருக்காது. பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி, பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கீங்க. அத போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி, பூண்டு வதங்குனதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் மட்டும் எப்பயுமே பொடியா நறுக்கிக்கங்க. ரொம்ப பெருசு பெருசா போட்டா வேகாது. அதுவே லேட் ஆயிடும் உங்களுக்கு. கேரட், பீன்ஸ் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதுங்க. சீக்கிரமா வெந்துரும். கேரட், பீன்ஸ் வெந்துருச்சுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொடை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொடை மிளகாய் ஃபர்ஸ்ட்லேயே போடக்கூடாதுங்க. இப்போ காயெல்லாம் வெந்துருச்சுங்களா, இந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே போட்டால் ரொம்ப வெந்துடும். அந்த டேஸ்ட்டு வராது. நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு, மிக்சர் ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் கொடை மிளகாய் கட்டாயம் தேவைங்க. அது போட்டால் தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகாய், கொடை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. பெரிய கப்பில் 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் நிறைய சேர்த்துப்பாங்க. அது மாதிரி சேர்க்காதீங்க. சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சிக்கனு, எறா இது 2துலயும் சோயா சாஸ் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன். திட்டமா சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கனு, எறாலாம் வறுத்து வச்சுருக்குறீங்களா? அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கனும், எறா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் வேணாம். கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா கிளறி விட்டா போதும். நம்ம எறா, சிக்கன்லாம் சேர்த்துட்டோங்க. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கீங்களா? அந்த முட்டைய சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து அந்த காய் வேகிறப்பயே முட்டை உடச்சி ஊற்றிருவாங்க. அந்த மாதிரி செய்கிறப்போ முட்டை வாடை வரும். சாப்பிடவே பிடிக்காது. இந்த மாதிரி தனியாக அடித்து வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் வராது. இப்போ 1 கப் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க வடிக்கணும் சாதம். அப்போ தான் நம்ம சாப்பாடு கலர்றப்போ உடையாம வரும். நீட்டாக இருக்குங்க. சாதத்தை பார்க்குறப்ப அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்சர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. ஹோட்டலில் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. மிக்சர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.